Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் ஒரு 2 monthsக்கு முன்னாடி சொன்னேன் பிரெக்னெண்டா இருக்க என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு. அதை எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுதாங்க இது. ஏமா இவ்வளோ லேட் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அப்ப வந்து மாங்காய் சீசன் இல்லைங்க, எல்லாருக்கும் மாங்காய் கிடைக்காது. இப்போ வந்து மாங்காய் சீசன் எல்லாருக்கும் கிடைக்கும், அதனால தான் நான் இப்போ போடுறேன். சரி, இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தோல் இல்லாம கூட துருவிக்கோங்க. இப்போ ஒரு வானல எடுத்து அடுப்புல வச்சுட்டு அதுல ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா ஊத்துங்க, அப்பதான் வந்துட்டு அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமும் ஊறுகாய் கெட்டு போகாது. அண்ட் இது வந்து நல்லெண்ணெயில செஞ்சா மட்டும்தாங்க நல்லா இருக்கும், மற்ற எண்ணெயில செஞ்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்தோம் இல்லையா மாங்காய், அதை வந்து அப்படியே டைரக்டா இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காயை இந்த எண்ணெயில வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். எல்லா மாங்காயிலும் நல்லா வந்து எண்ணெயில பட்டு அது நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வந்து வணக்கிடணும். இந்த மாங்காய் எந்த அளவுக்கு இந்த எண்ணெயில நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் வந்துட்டு இது வந்து கெடாமலையும் இருக்கும். அடுத்ததா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்க வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். நீங்க உங்க சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாங்காயை நல்லா வந்து வணக்கிடலாம். அந்த உப்பு நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுருங்க. அடுத்ததா இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்றேன். நான் இங்க கொஞ்சம் காரம் கம்மியாவே போட்டிருக்கேன், ஏன்னா இதை சாப்பிட்றவங்க அந்த அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்கன்றனால. அதே போல நான் இங்க கலருக்காக தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்றேன். நீங்க நார்மல் மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணலாம், ஆனா நார்மல் மிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லியை விட ரொம்ப காரமா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப அதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வணக்கிடணும். இந்த மாதிரி பாருங்க, அது வந்து பாதி குவான்டிட்டியா குறைஞ்சிருக்குல்ல, அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வணக்கிடணும். இந்த மாதிரி அது நல்லா சுருண்டு வந்து பாதி குவான்டிட்டி ஆனாதான் வந்துட்டு அது வந்து கரெக்டான ஊறுகாய் பதத்துல இருக்கும். அடுத்ததா இதுல நான் வந்துட்டு வெந்தயத்தையும் கடுகையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில போட்டு வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காய ஊறுகாய்க்கு அரைச்சி வச்சிருந்தது என்கிட்ட வந்து மீதி இருந்ததுங்க, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது எப்படி பண்ணணும்னா, வெந்தயத்தையும் கடுகையும் ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்து அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பவுடராக்கி வச்சுக்கணும். அந்த பவுடர்ல ஒரு ஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரணும் வந்து நல்லா வணக்கி விட்டுணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு பெருங்காய பொடியை தூவி அதை வந்து நல்லா வணக்கி விட்டுறணும். பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 minutes நம்ம வணக்கினா போதுங்க. அவ்வளவுதான், நம்மளோட மாங்காய் ஊறுகாய் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யும் போதே எனக்கு பயங்கரமா டெம்ட் ஆயிடுச்சுங்க. இந்த கடுகு, அந்த வெந்தயத்தோட வாசம், பெருங்காய வாசம்லாம் செம்மையா இருந்தது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்திலயோ இல்ல ஒரு கண்டெய்னர்லயோ போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்க வீடியோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி கிண்ணத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நான் இதை என் ஃப்ரெண்டுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் மாதிரி நான் சின்ன வெங்காயத்துலயும் வந்துட்டு தொக்கு ஊறுகாய் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தோட விலை குறைஞ்சிட்டே வருது, இன்னமும் நல்லா குறையுங்க. நல்லா விலை குறையும் போது நிறைய வந்துட்டு சின்ன வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி தொக்கு இல்லை ஊறுகாய் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் வந்து வெயில் காலம் வந்துட்டா 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று வந்து அந்த சின்ன வெங்காய தொக்கு, இன்னொன்று வந்து இந்த மாங்காய் ஊறுகாய். ஏன்னா இது ரெண்டுமே இந்த வெயில் காலத்துல ரொம்ப விலை கம்மியா கிடைக்குங்க. மாங்காய்லாம் சம்டைம்ஸ் பக்கத்துல யாராவது மரத்துல இருந்து கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியாக கிடைக்கும் போது, ஃப்ரீயாக கிடைக்கும் போது செஞ்சு வச்சுக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். நீங்களும் அதை புத்திசாலித்தனமாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஊறுகாயை நீங்கள் வெளியே வச்சு 2 weeks வரலும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 month வரலும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.